ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் வரப்போகுது, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்விக்கியில் மினிமம் கேரண்டி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆர்டர் ஓட்டினா எவ்வளவு பம்பர் மினிமம் கேரண்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன், சரிங்களா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர்க்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மினிமம் கேரண்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து சொல்லிடலாம், சரிங்களா? ஸோ அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, நான் நியூ ஜாயின் ஸ்விக்கி 2 days தான் ஃபுட்டு ஓட்டியிருக்கேன், எப்படி இன்ஸ்டாமார்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஸ்விக்கியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாராம், சரிங்களா? அவர் இப்போ தான் ஓட்டி ஒரு 2 நாள் 3 நாள் தான் ஆயிருக்கும். பட் இப்போ இம்மிடியட்டாக வந்து அவர் இன்ஸ்டாமார்ட்டுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ஐடி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 28 நாளாச்சும் வந்து ஆயிருக்கணும். அதை நீங்கள் வந்து ஃபுட்டாக போய் சேர்ந்துருந்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக இன்ஸ்டாமார்ட்லேயே நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடி போட்டதுலேருந்து ஒரு 28 நாள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்டாமார்ட் வந்து சேஞ்சே பண்ணி தர மாட்டாங்க, சரிங்களா? உங்களுக்கு ஃபுட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுட்டையே ஃபாலோ பண்ணி அந்த டேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் அமௌண்ட் வந்து அந்த டைமில் வந்து கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் எத்தனை ஆர்டர் ஓட்டிங்களோ அது எல்லாமே வந்து ஃபுட்டில் வந்து கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதன்படி தான் உங்களுக்கு வந்து ரெஃபருக்கான அமௌண்ட்டுமே வரும். நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து புதுசாக ஸ்விக்கியில் ஐடி போட்டுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஜாயினிங் போனஸ்லாம் வந்து எடுத்துருங்க அப்படின்னு நான் வந்து நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 28 நாள் வந்து ஓட்டிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஜாயினிங் போனஸும் வந்துடும். அடுத்தது உங்களை ரெஃபர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும், சரிங்களா? ஸோ நிறைய நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ நான் வந்து எத்தனையோ பேர்த்த வந்து ரெஃபர் பண்ணி விட்டுட்டேன், அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் வந்து டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ரெஃபர் அமௌண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணவங்க இந்த மெயின் பீக் சனி ஞாயிறுலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஓட்டாமல் கூட இருந்திருக்கலாங்க, சரிங்களா? ஸோ அதனால் கூட உங்களுக்கு வந்து ரெஃபர் அமௌண்ட் வராமல் வந்திருக்கும். ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்ட சொல்லுங்கள், சரிங்களா? நீங்கள் இப்போ இன்ஸ்டாமார்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, சரிங்களா? அந்த 28 நாள் ஆகணும், இல்லைனா ஒரு 4 வாரம் 5 வாரமாச்சும் ஆகணும். அதாவது ஆஃபீஸில் நீங்கள் போய் ஒவ்வொரு வாரமும் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மேபி அந்த வாரம் அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட் வந்து இமீடியட்டாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்விக்கி ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் போய் மாற்றணும், சரிங்களா? நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் ஷீட்லையுமே போடலாம். பட் கூகுள் ஃபார்ம் ஷீட்டில் போட்டாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா 28 நாள் ஆயிடுச்சான்னு தான் வந்து செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. மேபி உங்களுக்கு பக்கத்தில் ஸ்விக்கி ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ளீட் மேனேஜரை போய் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி நான் வந்து ஸ்விக்கியில் ஃபுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இன்ஸ்டாமார்ட் சேஞ்ச் பண்ணணும், ஸோ சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். மேபி வேக்கண்ட் இருந்தாலோ இல்லை உங்களோட ஐடி வந்து எலிஜிபிள் இருந்தாலோ அவங்க இம்மிடியட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் மாறுறதுக்கு மினிமம் ஒரு 2 நாள்லேருந்து 3 நாளாச்சும் வந்து ஆகிடும், சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி, ஃபுட்டுலேருந்து இன்ஸ்டாமார்ட் மாறுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒரு 10 தடவை யோசிச்சு முடிவிடுங்க, சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட், அதாவது ஃபுட்டு ஓட்டிகிட்டு இருந்தார், இன்ஸ்டாமார்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ இன்ஸ்டாமார்ட்லேருந்து மறுபடியும் ஃபுட்டு ஓட்டுறதுக்கு ஆஃபீஸில் போய் வந்து கேட்டிருக்காரு. பட் வந்து அதை வந்து மாற்றுறதுக்கு அவங்க மெயில் போட்டு அங்கேருந்து அப்ரூவல் வந்தால் மட்டும்தான் அது வந்து சேஞ்ச் ஆகுமா, சரிங்களா? அது மாறுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்குமே ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு போயிட்டு ஃபுட்டுலேருந்து இன்ஸ்டாமார்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாமார்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை ப்ரோ எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ் வீக்கில் எவ்வளோ எர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூ இயர்க்கான வீக்லி பம்பர் கேரண்டியை பற்றி தான் வந்து சொல்ல போகிறோம், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று தான் அந்த அப்டேட் வந்து கிடைச்சது. ஸோ ஸ்விக்கி மூலிமா நம்மளுக்கு வந்து மெசேஜ் சென்டரில் மெசேஜ் வந்தது. ஸோ இம்மிடியட்டாக நம்ம வீடியோவாக போட்டுடலாம். ஏன்னா மினிமம் கேரண்டி ஓட்டுறவங்களும் ஒரு சிலர் நம்மளுடைய சேனலில் வந்து பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாமல் மேபி இருக்கலாம், சரிங்களா? நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா
கோயம்புத்தூர் சிட்டிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ கோயம்புத்தூர் சிட்டிக்கு மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். எவ்வளவு ஆர்டர் ஓட்டினோம்னா எவ்வளவு நம்மளுக்கு மினிமம் கேரண்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் A to Z வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? நியூ இயர் பார்ட்டி டபுள் ஏர்னிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டேட்டு. சரிங்களா? இந்த பர்டிகுலர் 1 வீக் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மினிமம் கேரண்டி வந்து எலிஜிபிள். அது வந்து பார்த்திங்கன்னா 29 டிசம்பர்லேருந்து ஜனவரி 4 வரைக்கும் தான் அதுக்கான டைமு. சரிங்களா? கேரண்டியோட டைமு. இதில் ஹையஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14,200 சரிங்களா? ஸோ வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 12,200 தான் தருவாங்க. இந்த நியூ இயருக்கு 2,000 அதிகமாக தராங்க. சரிங்களா? ஸோ ரொம்பவே வந்து ஆச்சரியம் தான். அடுத்தது வீக்லி மெகா கேரண்டி அப்படின்னு போட்டு ஒரு 6 ஸ்லாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதில் ஒவ்வொன்றையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆர்டர். சரிங்களா? 50 ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3000 உங்களுக்கு வந்து பம்பர் கேரண்டியாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 ஆர்டருக்கு 3000 தான் தராங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 65 ஆர்டர். சரிங்களா? 65 ஆர்டருக்கு 4400 கொடுக்குறாங்க. அடுத்தது 100 ஆர்டர். சரிங்களா? ஸோ வழக்கமாக 95 ஆர்டர் பார்த்தா நமக்கு 6500 தருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ஆர்டருக்கு 7000 வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது இதுதாங்க இன்னும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லுவேன். 130 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 9400. ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா 10,500 தருவாங்க 140 ஆர்டருக்கு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9400 தான் தராங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ஆர்டர், அதாவது 140 ஆர்டருக்கு பதிலாக 150 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 11,900 சரிங்களா? ஸோ 11,900 நம்மளுக்கு வந்து தராங்க. இது வந்து அந்த 140 ஆர்டர் எடுத்தால் 10,500 கணக்கு அடிச்சுட்டு 11,900 வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 165 ஆர்டர் பார்த்தா 12,200 நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க மினிமம் கேரண்டியாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 175 ஆர்டருக்கு 14,200. ஸோ இதுதான் நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ இவங்க இவ்வளோ எம்ஜி கொடுத்துட்டாங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குதுங்க. அவங்க சொல்லக்கூடிய நார்மலாக நீங்கள் வந்து மினிமம் கேரண்டி ஓட்டுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதே ரூல்ஸ் தான் வந்து இந்த புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் லாக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. மேபி நீங்கள் வந்து நியூ இயர் வந்து ஃபுல்லே வந்து ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது மெயின் பீக்கு ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நான் பீக்கில் ஏதாச்சும் 1-2 வந்து ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் கண்டிஷன்ஸ் மட்டும் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுக்கல. மேபி என்னுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் மினிமம் கேரண்டி வந்து எப்படி ஓட்டுவோமோ சேம் அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய ஆப்ஷனாக சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து ஓட்டர் கேரண்டி வந்து அப்டேட் ஆகிருக்கும். இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து மேபி இங்கே புதுசாக கூட எடுத்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு நியூ இயர் டைமில் வந்து டின்னர் ஓட்டாமல் விட்றாதீங்க. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். மெயினாக நியூ இயர் அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சு டின்னரு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த நாளில் கூட அவங்க வந்து செக் வச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ இயருக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வீக்லி பம்பர் கேரண்டி. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து லோ ஏர்னிங்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நான் சொல்கிறது வந்து மினிமம் கேரண்டிக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி முடிஞ்சால் நீங்கள் 175 ஆர்டர் ஓட்டி அந்த 14,200 வந்து ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி வந்து வீக்லி பம்பர் கேரண்டிக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க, டெய்லி இன்சென்டிவ்லாம் வந்து என்ன வேலி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ டெய்லி இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சர்ஜு வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? அந்த நியூ இயர் அன்னைக்கு மட்டும் சர்ஜ் போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வர மாதிரி அவங்க வந்து உங்களை ஆல்ரெடி மெசேஜ் சென்டரில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் கிடைக்கல. இல்லைனா நான் வந்து அதை பற்றியும் வந்து பேசியிருப்பேன். மேபி நீங்கள் வந்து ஃபுல் டே ஓட்டுறீங்க, நியூ இயர் அன்னைக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் போனஸு இல்லைனா வந்து சர்ஜு இந்த மாதிரிலாம் நிறைய வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி மினிமம் ஒரு 2000 ஒரு 4000 வரைக்கும் நீங்கள் அந்த 1 டே ஃபுல்லாக போட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய ட்ரெண்டிங் டு விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.